வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மெய்யுணர்வாளர்களே, சிந்தனையாளர்களே, இன்று நாம் சிந்திக்கவிருக்கிற இந்த தலைப்பு பட்டினத்தார் மிஸ்ஸஸ் வேதாத்திரியார். பட்டினத்தாருடைய கருத்துக்களும் வேதாத்திரியாருடைய கருத்துக்களும் ஒப்பிட்டு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று பார்க்கவிருக்கிறோம். மகரிஷி அவர்கள் சித்தர்கள் மரபில வந்தவங்க நமக்கு தெரியும். 18 சித்தர்கள் பிளஸ் தாயுமானவர் பிளஸ் வள்ளலார் அடுத்து மகரிஷி, இந்த ஆர்டரை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய கருத்துக்கள் எல்லாரோடையும் பக்தி மார்க்கத்துல உள்ளவர்களோடையும் மேட்ச் ஆகும். அந்த வகையில மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர் எல்லாரோடையும் மேட்ச் ஆகும். இதுலயும் ரொம்ப வித்தியாசமாக பட்டினத்தார் அப்படிங்கிற ஒரு சித்தர் மிகவும் விசித்திரமான பல கதைகளையும் பல வரலாறுகளையும் கொண்டவர். அவருடைய கருத்துக்கள் பல விஷயங்கள் மகரிஷியுடைய கொள்கைக்கு முரணாக இருப்பது போல தோற்றம் அளிக்கும். ஆனா அது அப்படி உண்மை இல்லை. அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம இந்த 1 மணி நேரத்தை விளக்கமாக பார்க்கவிருக்கிறோம். முதல்ல ஒரு 10-15 நிமிடம் நம்ம பட்டினத்தாருடைய வரலாறு மட்டுமே பார்க்க போறோம். அவருடைய வரலாறு, அவர் சார்ந்த செய்திகள், இதை பார்த்து விட்டு அப்புறம்தான் நம்ம தலைப்புக்குள்ளேயே போக போறோம். ஏன்னா அது ரொம்ப அவசியம். பட்டினத்தாரை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல், அடிப்படை ஃபண்டமெண்டல் ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். அப்படிங்கிறதுனாலதான் இப்ப அதை பார்க்கவிருக்கிறோம். இவருடைய பெயர் பட்டினத்தார் அப்படிங்கிறது இயற்பெயர் கிடையாது. இவருடைய உண்மையான பெயர் ஸ்வேதாரண்யர் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. இது ஸ்வேதாரண்யர் அப்படிங்கிறவர். இவர் வாழ்ந்த காலம் 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படும். இதிலிருந்து சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த பட்டினத்தார் பிறந்த ஊர் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஊருக்கு பேரு பூம்புகார் அப்படின்னு பேரு. இது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. முன்னாடி நாகை மாவட்டம், இப்ப பிரிச்சதுக்கு அப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்துல. நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா காவிரி நதி கடல்ல கலக்கிற இடத்துல இது ஊர் இருக்கு. அதனாலதான் இந்த ஊருக்கு பேரே காவிரி பூம்பட்டினம். அதாவது காவிரி கடலில் புகும் பட்டினம் அப்படிங்கறதுதான் சுருக்கமாக காவிரி பூம்பட்டினம், காவிரி புகும் பட்டினம் அப்படின்னு. இன்னைக்கு அதை பூம்புகார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஊர்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் ஸ்வேதாரண்யர் அப்படின்னு. அதுக்கு காரணம், இந்த காவிரி பூம்பட்டினத்து பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அதுதான் திருவெண்காடு அப்படிங்கிறது. திருவெண்காடு அப்படிங்கிறது ஒரு பெரிய சிவாலயம் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஊர். அந்த ஊர் தலத்துல இருக்கிற இறைவன் பெயர் ஸ்வேதாரண்யர். இவருடைய பெற்றோருக்கு நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் அந்த தலத்திற்கு சென்று அவரை வேண்டி பிறந்ததுனால இவருக்கும் அதே பெயர் வைக்கிறாங்க, ஸ்வேதாரண்யர் அப்படின்னு. இவருக்கு இன்னொரு பேரும் வைக்கிறாங்க, திருவெண்காடர் அப்படின்னு. இப்ப நமக்கு வீட்டுல ஒரு பேரும் சர்டிபிகேட்ல ஒரு பேரும் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவருக்கு ஸ்வேதாரண்யர் அப்படின்னு ஒரு பேரு, அப்புறம் இந்த திருவெண்காடர் அப்படிங்கிறது பேரு. இந்த ரெண்டுமே சம அளவுல பயன்படுது. ஆனா அந்த பட்டினத்தார் அப்படிங்கிற பெயர் அவர் சார்ந்த ஒரு இனத்தின் பெயர். இவர் நகரத்தார் அப்படிங்கிற இனத்தை சார்ந்தவர். இப்பொழுதும் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா அந்த இனத்தின் பெயர் நகரங்களுக்கு இடையில் வாணிபம் செய்ததுனால அவர்களுக்கு நகரத்தார் அப்படின்னு பெயர். இந்த பேரும் அப்படிதான். பட்டினத்தாருங்கிறது பட்டினம், பல பட்டினங்களுக்கு இடையிலே இவர் வாணிபம் செய்ததுனால பட்டினத்தார். சோ பட்டினத்தார் என்றாலும் நகரத்தார் என்றாலும் ஒன்றுதான். அவர்களை நம்ம சொல் வழக்குல நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரைக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த பிரிவு மக்கள் அதிகமா வாழ்வாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் இவர்கள் ஏற்படுத்தியதுதான். இன்று பர்மாவில் பல தமிழர்கள் வாழ்றாங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய பங்களிப்பு தான். இந்த நகரத்தார் இனத்துல பிறந்த ஒரு பெரிய மகான் தான் இந்த பட்டினத்தார். இப்போ இந்த மகான், இவர் மகானா வருவதற்கு முன்பாக ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார். மகரிஷி எப்படி ஒரு பெரிய செல்வந்தராக இருந்து அந்த காலத்துல 2 கார்களெல்லாம் வைக்கிறது, இருந்தவர். ஆனா இவருக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா, பல ஆண்டுகளாக இவருக்கும் பிள்ளை இல்லாம இருந்தது. அப்புறம் இறைவன் அருளால ஒரு மகன் கிடைத்ததாக வரலாறு சொல்லும். அதுல அவர் பெயர் மருதவாணர் அப்படிங்கிறது. மருதவாணர் அப்படின்னா அவனுக்கு பெயர்.
இறையாற்றல் பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் திருவிளையாடல் செய்யும். அந்த வகையில சாதாரண மக்கள் குடும்பத்தை விட்டு விலகி போய் துறவறம் மேற்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்தியாவுடைய வரலாற்றிலேயே, நம்ம நாட்டு வரலாற்றிலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் அனைத்தையும் விட்டு பெரிய நிலையை விட்டு சென்றவர். ஒண்ணு வட இந்தியாவுல புத்தர், அவர் ராஜாவா இருந்து அதை விட்டுட்டு போனாரு. தென்னிந்தியாவுல பட்டினத்தார். இவர் ராஜாவில்ல, ஆனா ராஜாவுக்கு நிகரான சொத்து வைத்தவர். ராஜாவுக்கும் மன்னனுக்கும் இவருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். மன்னன் கிட்ட மிலிட்டரி உண்டு, இவர்கிட்ட மிலிட்டரி கிடையாது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அதனால இவருக்கு மேற்கொண்ட துறவுங்கிறது ரொம்ப அந்த காலத்துல அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது வரைக்கும் அப்படிதான். இப்ப இந்த இறைவனுடைய திருவிளையாடல் மருதவாணன் மூலமாக நடக்குது. இவர் தொடர்ந்து செல்வத்திலே இருக்கிறார். மகரிஷிக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருந்த பொழுது அவர் நினைச்சார், இப்படியே செல்வம் குவிஞ்சுக்கிட்டே போகுதே, ஆனா என்னுடைய நோக்கம் உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பித்து இவ்வளவு இப்படி பல கிளைகள் ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது. ஆனா இப்படி கிளைகள் இந்த பண செல்வம் குவிந்து கொண்டே போகுதே அப்படின்னு மகரிஷி நினைச்ச பொழுது அவருக்கு தொழிலே பெரிய நஷ்டம் வந்து அப்புறம் கடனை கட்டி முழுக்க இந்த துறையில வந்தார். அது போல இவருடைய உள்ளுணர்வு அப்படி நினைச்சிருக்கும் போல. அதனால இவருக்கு ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி நடக்குது. இவரு பட்டினத்தார் அப்படின்னு சொன்னால கடல் கடந்து பல பட்டினங்களுக்கு வெளிநாடுகளுக்கும் இவரு வாணிபம் செய்யறாரு. அப்படி ஒரு நாள் மருதவாணனை அனுப்பி வைக்கிறாரு வாணிபத்துக்காக. அவன் கப்பல்ல திரும்பி வரும்பொழுது நிறைய செல்வங்களை கொண்டு வருவான் அப்படின்னு நினைச்சா அவன் கொண்டு வந்தது வெறும் சாணி வரட்டிகளை தான் கொண்டு வந்திருக்கான். அப்போ பட்டினத்தாருக்கு பயங்கரமான கோபம். இவ்வளவு தூரம் பொருள் செலவுல அனுப்பி நீ சம்பாதிச்சிருக்கணும் பார்த்தா நீ இப்படி சாணி வரட்டியை கொண்டு வந்திருக்கியே அப்படின்ட்டு. அப்போ கோபமாக மகனை திட்டி அனுப்பிடுறாரு. அப்படி திட்டி அனுப்பிட்டு அப்புறம் போய் பாக்குறாரு கப்பல்ல என்ன இருக்கு அப்படின்னு. ஒரு அந்த சாணி வரட்டி எல்லாம் பாக்குறாரு. அதை உடைச்சு பாக்குற உள்ளுக்குள்ள தங்கம் முத்துக்கள் எல்லா செல்வங்களும் அதுக்குள்ள இருக்கு. தன்னுடைய மகன் கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பாக இதை கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. அப்போ மருதவாணன் ஒரு தகவல் சொல்லி அனுப்புறான். ஒரு ஊசி, காது இல்லாத ஒரு ஊசிய கொண்டு வந்து கொடுக்குறான், கொடுத்து அனுப்புறான். கூடவே ஒரு ஓலை, அந்த ஓலையில எழுதி இருக்கு. அதைத்தான் நீங்க இப்ப இந்த படத்துல பாக்குறீங்க. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வலிக்கே. இதுதான் மருதவாணன் தன்னுடைய அப்பாவுக்கு எழுதிய கடைசி கடிதம். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வலிக்கே அப்படின்னா, இவ்வளவு செல்வங்களை குவிக்கிறீங்களேப்பா, நாம வாழும் பொழுது வாழும் காலத்திலேயே பயன்படாத ஒரு சின்ன காது இல்லாத ஊசி எதுக்காச்சும் தைக்கிறது யூஸ் ஆகுமா? வாழும் காலத்துல கூட பயன்படாத அந்த ஊசி கூட கடைசி வரைக்கும் பின்ன நம்ம இறந்த பிறகு நம்ம கூட வராது. அப்படிங்கும்போது இவ்வளவு செல்வங்கள் உங்க கூட வந்துருமா அப்படின்னு கேட்கிறேன். இந்த ஒரே ஒரு வரிதான் நீங்க பாக்குற இந்த காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கே அப்படிங்கிற இந்த ஒரு வரிதான் இவருடைய பிரெயின்ல, இவருடைய சிந்தனையில பெரிய டேர்னிங் பாயிண்டா ஏற்படுத்தி வேற ஆழ்ந்த சிந்தனைக்கு கொண்டு போய் எல்லாவற்றையும் துறந்து விட்டு இவரு துறவி ஆகிறாரு. பட்டினத்தாருடைய இந்த துறவு நிலையை பற்றி மகரிஷி அவர்கள் ஒரு கவி ஞானமும் வாழும் நூல்ல நீங்க பார்க்க முடியும். ஞானமும் வாழும் நூல்ல மகரிஷி சொன்ன அந்த வரிகள் அப்படியே மற்றவங்களுக்கு பொருந்துவதோ இல்லையோ பட்டினத்தாருக்கு சரியாக பொருந்துவதை நீங்க பார்க்க முடியும். அந்த வகையில ஞானமும் வாழும்ல ஒரு இடத்துல மகிழ்ச்சி சொல்றாங்க, நெறிமுறையால் வாழ்ந்த பல அறிஞர் சொன்ன நீதி நூல் படித்து பயன்பெற்றோர் உண்டு. நெறிமுறையால் வாழ்ந்த பல அறிஞர் சொன்ன நீதி நூல் படித்து பயன்பெற்றோர் உண்டு. ஆனால் சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு உண்டு. கடைசி 2 வரி மட்டும்தான் நம்ம ஆழமா சிந்திக்கணும். மகரிஷி பட்டினத்தாருக்கு பொருத்தமாக எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. ஞானமும் வாழ்வு நூல்ல நீங்க 37வது கவியை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையோடு உயர்ந்தோரும் உண்டு உண்டு. பாருங்க, மருதவாணன் சொன்ன மூலமா நடந்த ஒரு சிறு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலமா தான் இந்த பட்டினத்தார் சிந்தனையில உயர்ந்திருக்கார். மகரிஷி ஒரு வார்த்தைய 2வது முறை திருப்பி சொன்னா அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த வகையில அந்த வரியில கடைசி வரி பாருங்க, சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையோடு உயர்ந்தோரும் உண்டு உண்டுன்னு 2 முறை மகரிஷி சொல்றாங்க. ஒரு முறை சொன்னாலே போதும் இல்லையா? ஆனா 2 முறை சொல்றாங்கன்னா மகரிஷியுடைய அப்படி கருத்துல அவர் எவ்வளவு உறுதியா நிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல ஆழ்ந்து சிந்திதான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா துறவிகளின் அறிவு நிலை உயர்வை நாம் தெரிந்து கொள்ள முடியாது இல்லையா? ஆக நாமளாக கொஞ்சமாவது சிந்திக்கணுங்கிறது 2 வார்த்தையை மகிழ்ச்சி பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி ஒரு விசித்திரமான ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட கவியை நீங்க ஞானம் வாழும் தேடி பாருங்க. அது பட்டினத்தாருடைய வரலாறு ரொம்ப பொருத்தமாக. சரி,
இந்த பட்டினத்தார் அவருடைய கையில இருக்கிற கரும்பு மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படி சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஏன்னா பட்டினத்தார் பற்றி பேசினா நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்துடுறாரு. அதே ஊர்லயே பிச்சை ஏற்று வாழ்றாரு. பல ஊர் அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கும் போறாரு. கடைசியாக இவர் சென்னைக்கு வர்றாரு. சென்னையில வட சென்னையில திருவொற்றியூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல அவர் சமாதி ஆகுறாரு. பட்டினத்தார் அவருடைய வரலாறு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த காலத்துல ஒரு படமே வந்துச்சு. பட்டினத்தார் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். நீங்க யூடியூப்ல பட்டினத்தார் மூவின்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படமே வரும். அந்த காலத்துல நல்லா அது ஓடிச்சு. அந்த திருவொற்றியூர்ல அவருடைய சமாதி அவர் ஆனாரு. அவருடைய வரலாற்றுல அவர் சிவலிங்கமாக மாறிட்டாரு அப்படின்னு வரும். அப்படியெல்லாம் மாற முடியாதுன்னு நமக்கு தெரியும். பெரும்பாலும் சித்தர்கள் எல்லாம் ஜீவ சமாதி தான் அடைவாங்க. அந்த வகையில வரலாறு சிலது மாறி இருக்கலாம். மற்றபடி சித்தர்கள் ஜீவ சமாதி அடைவாங்க. இல்லைன்னா இயற்கையான மகிழ்ச்சி போன்று இயற்கையாக உடல்ல இருந்து உயிர் பிரிந்து சக்தி களத்தோடையும் சிவகலத்தையும் கலப்பாங்க. இப்படிதான் நடக்குமே தவிர, இப்ப வள்ளலார் பத்தி கூட மகிழ்ச்சி சொல்லும் பொழுது அது அப்படி இல்ல, ஜோதியாலாம் மறையலன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. சோ அந்த வகையில் இவரு ஜீவசமாதி அடைந்தார் என்று நம்ம கொள்வோம். இவர் கையில இருந்த கரும்பு பத்தி மட்டும் சொல்லிட்டு நம்ம உரைக்குள்ள போயிடலாம். இவர் கையில நீங்க இந்த படத்துல பாக்குற கரும்பு மாதிரி இவர் கருப்பு கலர்ல இருக்கிற நம்ம பொங்கல் அப்போ சாப்பிடுற கரும்பெல்லாம் இவர் வச்சிருக்கல. சென்னை திருவொற்றியூர்ல பட்டினத்தார் கோவில்ல இருக்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கோவில்ல தல விருட்சமாக கரும்பு வச்சிருப்பாங்க. அந்த கரும்பு அதுக்கு பேரு பேய் கரும்பு அப்படின்னு பேரு. ஆனா பட்டினத்தாருடைய படத்தை நாம இந்த மாதிரி சாதாரண பிளாக் கலர்ல இருக்கிற கரும்புடைய பார்த்து பார்த்து பழகிட்டதுனால இதுதான் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த தளத்துக்கு போனா தான் அது வேற அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கரும்புக்குமே என்னென்ன சொல்லுவாங்க, இந்த பட்டினத்தார் கையில நேரா பிடிச்சிருந்தாரு, அல்லது இந்த கரும்பையே தலையில பிடிச்சிருந்தாரு. ஏன்னா கரும்பு பாத்தீங்கன்னா மேல நமக்கு இனிப்பு இருக்காது, கீழே இனிப்பு அதிகமா இருக்கும் நடுவுல. அப்போ கீழே இருந்து மேல போக போக உலகியல் இன்பம் கசக்கும். தலையில பிடிச்சிருந்தா இப்படி ஏதோ பல கதைகள் சொல்லுவாங்க. ஆனா கரும்புல நம்ம உங்களுக்கு சாப்பிடுற கரும்புல கருப்புங்கிறதெல்லாம் கிடையாது, கசப்புங்கிறது கிடையாது, துவர்ப்பு தான். அதனால இது தவறான தகவல். இப்போ அவர் கை இந்த கரும்பு என்னங்கிறத நீங்க நேரடியாவே இப்ப பார்க்க போறீங்க. பார்த்துட்டு நம்முடைய மகிழ்ச்சி கூட கம்பேரிசன் பார்க்க போறோம். ஏன்னா எல்லாரும் அந்த திருவொற்றியூர் கோயிலுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இப்ப அந்த கரும்பை பார்த்துடலாம். இப்பதான் அந்த கரும்பு வந்துருச்சு. இதுதான் பட்டினத்தாருடைய சமாதி கோவில்ல இருக்கக்கூடிய தல விருஷம். இதுல பேரை எழுதியிருப்பாங்க, பேய் கரும்பு அப்படின்னு. பேய் கரும்பு அப்படின்னா என்னன்னா, பேய் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பேய் ஆவி அப்படிங்கிற எதுவுமே கிடையாது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இறப்புக்கு பின் உயிர் நிலையில நம்ம எல்லாம் தெளிவா இருப்போம். இந்த பேய் கரும்புனா என்னன்னா, இது ரொம்ப கசப்பு தன்மை உடையது. நீங்க இந்த சொரக்காயிலே ஒரு வகை இருக்கு, கசப்பான ஒரு டைப். அதுக்கு பேரு பேய் சொரக்காய் அப்படின்னு பேரு. எதெல்லாம் கசப்பா இருக்கோ, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாதோ அதுக்கெல்லாம் பேய் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைப்பது நம்முடைய மரபுல இருந்திருக்கு. அந்த வகையில பயன்படாத சுரக்காய்க்கு பேய் சுரக்காய் என்றும், மக்களால சாப்பிட முடியாத கரும்பை பேய் கரும்பு என்று சொல்லும்படியாக நம்முடைய முன்னோர்கள் வச்சாங்க. இது சாதாரணமாக நமக்கு தெரிந்தது கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய பொங்கல் பச்சை கலர்ல பார்த்துப்போம். அதெல்லாம் இந்த கரும்பு ஜூஸ்ல குடிச்சிருப்போம். அது லோ குவாலிட்டி, அது குவாலிட்டி. இது போக செங்கரும்புன்னு ஒண்ணு, அதுலதான் மண்டபம் ஏறிப்பாங்க, சிவப்பா இருக்கும். இந்த 3 தான் நமக்கு தெரிஞ்சது. இந்த 3 போக எப்படி பேய் சுரைக்காய் அப்படிங்கிறது அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோமோ, அதே போல இந்த பேய் கருப்பு அப்படிங்கிறது சித்த வைத்தியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே இது தெரியாது. பெரும்பாலும் அவர்கள் தான் இதை அதிகமா சித்த வைத்தியத்துல மூலிகைக்கு பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதான் கசப்பு, முழுக்க கசப்பு தன்மை மட்டுமே கொண்டது. அந்த கரும்பைத்தான் நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க. ரொம்ப கெட்டியான, ரொம்ப உறுதியாக மூங்கில் மரம் போன்று இருக்கும். சாதாரண அது கிடையாது. இதைத்தான் தலவருஷமாக அங்க வச்சிருப்பாங்க. இந்த பட்டினத்தாருக்கு இந்த பேய் கரும்பு ஏதோ ஒரு தளத்துல, தஞ்சை திருவாரூர் மாவட்டத்துல ஏதோ ஒரு சிவத்தலத்துக்கு போகும்பொழுது இறைவன் கொடுத்ததாக அந்த அவருடைய கதையில வரும். ஆனா அந்த அந்த இடத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னன்னா, இந்த கரும்பை நீ கொண்டு போய் எந்த ஊர்ல உனக்கு இந்த கரும்பு உனக்கு இனிக்குதோ, ஏன்னா முழுக்க கசப்பு தன்மை கொண்ட இந்த கரும்பு உனக்கு எங்க இனிக்குதோ அந்த இடம் தான் உனக்கு முக்தி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னதாக அந்த வரலாறுல வரும். அந்த வகையில திருவொற்றியூர் வந்துதான் அவருக்கு அது இனித்ததாகவும் அங்கே சமாதியானதாகவும் அவருக்காக. சரி, இப்ப நாம
இப்ப பாடலுக்கு உள்ள சப்ஜெக்டுக்குள்ள போக போறோம். இப்ப நீங்க திரையில ஒரு படத்தை, ஒரு கவியை பார்க்கிறீங்க. இந்த பட்டினத்தார் அப்படிங்கிறவர் நம்மை போலவே 9 மைய தவம். இன்னைக்கு கூட நம்ம 9 மைய தவம் செஞ்சோம். இந்த 9 மைய தவத்தை இவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவரும் செஞ்சிருக்கிறாரு. இவரும் வெட்ட வெளிதான் தெய்வம், சுத்த வெளிதான் தெய்வம், வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படிங்கிற எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு மகான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அதை இப்ப வரிசையா நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த கவிய நீங்க படிச்சாலே உங்களுக்கு புரியும். இத பாருங்க. அட்டாங்க யோகமும் ஆதாரம் 6ம் அவஸ்தை 5ம் விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே. அவர் என்ன சொல்றாரு? அஷ்டாங்க யோகம். யோகங்கிறது பதஞ்சலி யோகம், நமக்கு சொல்லுவோம். பதஞ்சலி யோகம், அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் அடுத்த ஆதாரம் 6ம். ஆதாரம் 6ங்கிறது நம்முடைய மூலாதாரம்ங்கிறது நம்முடைய இருப்பு. அதுக்கு மேல சுவாதிஸ்தானத்துல இருந்து துரியம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 குறிக்கிறது. ஆதாரம் 6ம் அவஸ்தை 5ம். அவஸ்தை 5ங்கிறது பஞ்சேந்திரிய தவம் செய்யற எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய 5 புலன்களை குறிக்கிறார். இந்த 3ஐ விட்டு, அஷ்டாங்க யோகத்தை விட்டு, ஆதாரம் 6ஐயும் விட்டு, அவஸ்தை 5ஐயும் விட்டு விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். வெளி எந்த இடத்துல அவர் சுத்த வெளியே சொல்றாரு. நாம இன்னைக்கு 9 மைய தவம் எப்படி செஞ்சோம்? துவாதசங்கம், சந்திரன், சூரியன், சக்திகளும், சிவகலம், பேரியக்க மண்டலம், சுத்த வெளி. இதுதான் அவர் படிப்படியா போயிருப்பாரு. விட்டு ஏறி போன வெளிதனிலே, ஏறி படிப்படியா ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். வட்டாகி, என்ன வியப்புன்னா, வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே. மகரிஷி நமக்கு சுமார் ஒரு 10 தவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல கண்ணாடி தவம், தீப தவம் சேர்த்தா 12 தவம் வரும். இந்த 12 தவத்துல நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான தவம் எது அப்படின்னு கேட்டா அது துரியாதீத தவம் தான். 9 மைய தவத்திலையும் அதுதான் கிளைமேக்ஸ்ல வருது. இந்த துரியாதீத தவம், அதுல சுத்த வெளியில இந்த மகரிஷி சொல்லுவாங்களே, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி அப்பால் செல்லுகிறோம், சுத்த வெளி, மெய்ப்பொருள், எல்லை இல்லாத மெய்ப்பொருள். அதுல விரிந்து 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 ஒன்றி கலந்து தவம் செய்யும். இந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்குமே நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு மகரிஷி. அந்த அளவுக்கு மகரிஷி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க துரியாதீத தவம், சுத்த வெளியில சிவகலத்துல தவம் செய்ய 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 மனம் அதோடு ஒன்று கலந்து ஒரு பேரின்ப நிலை ஏற்படுவதை நமக்கு உணர முடியும். துரியாதீத தவம் மேல போய் செட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கீழே இறங்கி வர மனசே இருக்காது. அதுல இருக்க இருக்க இன்பமாகவே இருக்கும். இது ஒவ்வொருவருடைய சொந்த அனுபவம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதத்தான் இவர் சொல்றாரு. வட்டாகி, இந்த வட்டுன்னா என்னன்னு தெரியல எனக்கு. வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க. நான் சுத்த வெளியில போய் தவம் செஞ்ச யாரு சொல்றா? பட்டினத்தார் சொல்றாரு. சிவபெருமானே அப்படின்னு பாடிய இவர் சிவவெளியில சுத்த வெளியில போய் தவம் செஞ்சு எனக்கு வியப்பொன்று கண்டேன் சுத்த வெளியிலங்கிறாரு. வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க. இந்த 2 வார்த்தையை சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. செம்மதிங்கிற வார்த்தையும் பாலூரல்ங்கிற வார்த்தையும். செம்மதிங்கிறது செம்மை பிளஸ் மதி. மதினா அறிவு தெரியும். அதாவது அறிவு விரிந்து கொண்டே போகிறது. நமக்கு இருக்கிறது சிற்றறிவு, இறைவனுக்கு இருக்கிறது பேரறிவு அல்லது முற்றறிவு. அப்போ காவிரி, இவர் பிறந்த ஊர் காவிரி பூம்பட்டினம் சொன்னோம். காவிரி நதி கடலிலே புகும் பட்டினத்துல பிறந்த இவர். அவர் ஊர்ல கடல்ல இந்த நதி கலக்குது. அப்போ காவிரி நதி கடல்ல கலக்கும் பொழுது கலந்த பிறகு எப்படி இருக்கும்? அது கடலாகவே மாறி விரிந்து போய் விடுது இல்லையா? அது மாதிரி நமக்கு அந்த காவிரி எப்படி திரும்ப நான் நிலத்துக்கு வரணும்னு விரும்பாது இல்லையா? கடல்ல போனா அதான் கிளைமேக்ஸ். அது போலதான் நமக்குமே சுத்த வெளியில போனதுக்கு அப்புறம் இறங்கி வர மனசு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்படி அந்த மனநிலையை அவர் சொல்றாரு. அந்த மனநிலை என்ன நடக்குது? அந்த மனநிலை தான் பால் ஊறல் உண்டு மகிழ்ந்திருக்க. அந்த இடத்துல ஊறல்ங்கிறது ஊறிக்கிட்டே இருக்கு. நமக்கு நேரம் செல்ல 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 துரியாதீத தவத்துல நமக்கு இன்பம் கூடிக்கிட்டே போகுது இல்லையா? அமைதி கூடிக்கிட்டே போகுது இல்லையா? அதைத்தான் இவர் பால் ஊறல்ங்கிற ஒரு வார்த்தையில எவ்வளவு ஒரு அழகு தமிழ்ல சொல்றாரு பாருங்க. செம்மதிங்கிறது அந்த அறிவு விரிந்து அவருக்கு பேரறிவாக மாறுது. அப்போ துரியாதீத தவம் செய்து 9 மைய தவத்துல கிளைமேக்ஸ்ல சுத்த வெளி மேல நாம தவம் செய்து அதுல ஒன்றி கலந்து தவம் செய்து கொண்டே வர 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 என்ன ஆகும்? அமைதி
மனதுக்கு பீட்டா வேவ்ல இருந்து ஆல்பா தீட்டா டெல்டா என்று ஃப்ரீக்வன்சி நமக்கு எப்பொழுதும் குறைந்து கொண்டே வரும். அறிவு கூடிக்கொண்டே வரும். நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவை என்ன? அறிவும் அமைதியும் தான். அறிவை கூர்மைப்படுத்தத்தான் நம்ம தவம் எல்லாம் அமைதி எல்லாத்துக்கும் தான் பயிற்சிகளெல்லாம் செய்யறோம். அப்ப அந்த அறிவுக்கும் அமைதிக்கும் துரியாதீத தவம் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. அதான் செம்மதி பாலுறல் உண்டு மகிழ்ந்திருக்க கடைசி பாருங்க, எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறது. இது எப்படின்னா, ஒரு 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 தேனி போய் ஒரு பூவுல இருக்கிற தேனை சாப்பிடுறது எப்படி இருக்கு, அது முயற்சி. ஆனா அதே தேனி ஒரு தேன் கிண்ணத்துக்குள்ள விழுந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி நம்ம போய் ஒரு இன்பத்தை தேடுறதுனால இன்பத்துக்குள்ளேயே நான் இருக்கிறேன், அந்த இன்பம் என்ன விழுங்கி இருக்கு, தேனை ஃபுல்லா தேனியை விழுங்குனா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற. இதுதான் நமக்கு இறங்கி வர மனமில்லாத அந்த மனநிலை தான் அவர் சொல்றார். அப்போ இந்த ஒரு பாடல் மகரிஷி கூட இவர் எந்த அளவுக்கு பொருத்தமாகிறார், இவருக்கும் ஒரு குரு கிடைத்திருக்கிறாரு, இவருக்கும் தீட்சை கொடுக்கப்பட்டுள்ளது, இவரும் 9 மைய தவம் துரியாதீத தவம் எல்லாமே செய்து ஆகினை தவம் துரியாதீத துரியம் எல்லாமே செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாடலே மிகப்பெரிய ஒரு சான்று. அடுத்து இப்போ இவர் சுத்தவெளி பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறப்ப இந்த கவியிலேயே வெளி அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவருடைய சிறு பாடல்கள் சிலது இருக்கு, சின்ன சின்ன பாடல்கள் அப்படிங்கிறது. அந்த வகையில இந்த பட்டினத்தாருடைய ஒரு சில பாடல்கள் மட்டும் 2 வரியை மட்டும் நம்ம வெட்ட வெளியே தெய்வம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற. மகரிஷி நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சுத்த வெளியே தெய்வம் என்று துணிந்து உரைப்போம், அஞ்சாதேர் அறிவேதான் தெய்வம் என்றும் துணிந்துரைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே வகையில இவரும் துணிந்து ஒரு இடத்துல சொல்றாரு, வெண்துயரை தீர்க்கும் அந்த வெட்ட வெளி கிட்டாதோ, வெண்துயரை தீர்க்கும் அந்த வெட்ட வெளி கிட்டாதோ, சிந்தை ஐயம் தீர்க்கும் அந்த தேரல் அது கிட்டாதோ. மகரிஷி தூய வெளி சுத்தவெளி அப்படிங்கிறத இந்த பட்டினத்தாருங்கிற மகரிஷி இவர் வெட்டவெளி அப்படிங்கிற வெட்டவெளிங்கிற வார்த்தையில குதம்பை சித்தர் சொன்ன பாடல மகரிஷி உதாரணம் சொன்னது நமக்கு தெரியும். வெட்ட வெளியே மெயின்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடின்னு. அதே வெட்டவெளிங்கிற வார்த்தையில பட்டினத்தாரும் ஒரு கவி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம மனவள கலைஞர்கள் தெரிந்து கொள்ளணும். வெட்ட வெளியே வெந்துயரை தீர்க்கும் அந்த வெட்ட வெளி கிட்டாதோ, சிந்தை ஐயம் தீர்க்கும் அந்த தேரல் அது கிட்டாதோ அப்படின்னு. அடுத்து இன்னொரு இந்த தவம் உயிர் உணர்வு எல்லாமே உடல்ல தான். ஆகிய தவம் துரிய தவம் 7 மையங்கள் பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் உடம்புக்குள்ளதான் நமக்கு இருக்கு. இப்போ இறைவன் எல்லா இடத்துலயும் இருந்து நிறைந்திருக்கிற இறைவன் நம் உடலுக்குள்ளாகவும் நம் உயிர் மையத்திற்குள்ள அறிவாக இருக்கிறான். மகரி சொல்வது உடலுக்குள் உயிர், உயிருக்குள் மெய்ப்பொருள். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் இறைவன் சுத்தவெளி. அதைத்தான் இவர் சொல்றாரு, உடலுக்குள் நீ நின்று உலாவினதனை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே அப்படிங்கிற. என் உடம்புக்குள்ளதான் நீ இருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம கடல் மலை தோறும் திரிந்து கால் அழுத்தேன். இந்த கடல்னு சொல்றதை வச்சு நீங்க அவரு கடல் கடந்து வியாபாரம் செய்யறதை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை அந்த காலத்திலேயே இவர் மலேசியா சிங்கப்பூர்னு பல நாடுகளுக்கு எல்லாம் போயிருப்பாரு. நான் தமிழ்நாட்டில இருந்து கிழக்கு கடற்கரை போனா கண்டிப்பா அந்த நாடுகளுக்கு தான் அதிகமாக இவர் போயிருக்க முடியும். சோ அப்படி இப்ப கடல் கடந்து பல நாடுகளுக்கு போயும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற. உடலுக்குள் நீ நின்று உலாவினதனை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து கால் அழுத்து போயிடுச்சுப்பா எனக்கு, இறைவனை எல்லா இடத்துலயும் தேடி தேடி அப்படி. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, என்னதான் இவர் வியாபார விஷயமாக பல நாடுகளுக்கு பல இடங்களுக்கு போயிருந்தாலும் உள்ளுக்குள்ள இறைவனுடைய தேடல் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மகரிஷி அவர்கள் சொன்னது போல அந்த கவியில சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சியால் சிந்தனையோடு உயர்ந்தோரும் உண்டு உண்டு அப்படின்னு மாதிரி சொல்லு. நிச்சயமாக திடீர்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்த அப்படி ஏற்கனவே அவருடைய மனதுல பல வேலைகளுக்கு மற்ற வேலைகளுக்கு மத்தியில் அவருக்கு அந்த தேடல் இருந்து கொண்டே இருந்தா தான் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் அவங்க வாழ்க்கையில் வரும். அந்த வகையில பல வியாபாரங்களுக்கு மத்தியிலேயே அவர் தேடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. அது வெளிப்படுத்தாம இருந்திருப்பாரு. மருதவாணன் சொன்ன அந்த வரியின் மூலமாக காதற்ற ஊசியும் வாராது கான் கடையை வலிக்க அப்படின்னு சொன்னதன் மூலமாக இவர் நிறைய சிந்திச்சு சிந்தனையில உயர்ந்துடுறாரு. அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு மகரிஷி நமக்கு சொல்லக்கூடியது சுத்தவெளியினுடைய இயல்பு என்னென்ன, அதோடைய இறைவனுடைய தரம் திறம்னு மகரிஷி லிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா. அந்த லிஸ்ட்ல வற்றாய் இருப்பு, ஆற்றல்,
பேரறிவு, காலம் அப்படின்னு 4 சொல்லுவாங்க. பற்றா இது பேரா அப்படி இறைவனுக்கிட்ட பஞ்சம்ங்கிறதே கிடையாது. மகரிஷி இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இயற்கையில பஞ்சம் என்பதே கிடையாது. இறைவன்கிறது வற்றாத இருப்பு. அவர்கிட்ட பஞ்சமே கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டத்துல வத்திரா இருப்புன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேரு வற்றிரா இருப்பு அப்படிங்கறதுதான். வற்றிராத இருப்பு அது. அத இப்ப மருவி வத்ராப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பேர் வத்திரா இருப்பு. அது பக்கத்துல சொந்த மகாலிங்கம் மலைன்னு சொல்லி சதுரகிரி மலை இருக்கும். அப்ப அங்க இருந்த ஏதோ ஒரு சித்தர் தான் அந்த காலத்துல வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளிய தெய்வம் அப்படின்னு அந்த காலத்துல உணர்ந்த ஏதோ ஒரு சித்தர் அந்த ஊருக்கு வற்றிரா இருப்பு அப்படின்னு பேரு வச்சு அது இன்றளவு ஊர் பெயர் அது இருக்கு. இவர் தன்னுடைய பாடல்ல ஒரு இடத்துல சொல்றாரு, எத்தனையோ எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் வந்து உண்டாலும் அணுவும் குறையாது. எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் வந்து உண்டாலும் அணுவும் குறையாது அப்படின்னு. சோ இதெல்லாமே இவர் இறைவனுடைய பலம் நான்கையும் உணர்ந்தவர், சுத்தவெளியே தெய்வம் அப்படிங்கிறத உணர்ந்தவர். இது போக நம்மளை போல ஆகினை தவம், துரிய தவம், 9 மை தவம் எல்லாமே செய்த ஒரு மாபெரும் மகான் அப்படிங்கிறது சரி. ஆனா மகரிஷி அவருடைய கொள்கைக்கும் இவருடைய கொள்கைக்கும் ஒரு 2 விஷயத்தில தான் பெரிய அளவுல முரண் ஏற்படும். ஒன்னும் அவர் குடும்பத்தை விட்டு வெளியில போனது, 2வது அவர் பெண்களை பூரா திட்டி திட்டி தான் எழுதியிருப்பாரு நிறைய. நம்ம மன்றங்கள்ல நம்ம பெண்ணின் பெருமைய பாடுறோம், ஆனா அவர் பெண்களை பூரா திட்டி எழுதியிருப்பாரு. இந்த 2 விஷயம் தான் நமக்கு ரொம்ப கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அந்த 2 விஷயத்தையும் நம்ம அடுத்து ஃபுல்லா கிளியர் ஆக போறோம். அதுவும் கிளியர் ஆயிடுச்சுன்னா மகரிஷி வேற பட்டினத்தார் வேற இல்ல அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்ப சுத்த வழிதான் தெய்வம் வந்து வெளியில இவர் உணர்ந்து எழுதியிருக்கிறாரே, அப்புறம் ஏன் இவர் சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு சொல்றாருன்னா, மகரிஷி சொல்லுவாங்க, எந்த ஒரு ஞானியும் பாத்தீங்கன்னா அவங்க வாழும் காலம் அவங்கள தூற்றுவாங்க. மகரிஷியை தவிர எந்த ஒரு மகானுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய வரலாறுலையும் உண்மையான தெய்வத்தை வெளியில சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. சாக்ரட்டிஸே உண்மையான தெய்வத்தை சொல்லிதான் அவரை கொலை செஞ்சாங்க. இப்படி நிறைய பேரை கொலைதான் செஞ்சாங்க. அதை பத்தி மகரிஷி சொல்லும் பொழுது, ஒரு ஞானி வாழும் காலம் அவரை தூற்றுவார்கள், அவர் உயிர் குடிக்க ஆசையும் கொள்வார், இறந்த பிறகு குரு பூஜை செய்வார். இந்த கவியை நீங்க மாக்கோலம் நூல்ல பாருங்க, தேடி பாருங்க இருக்கும். அதாவது ஒரு ஞானி வாழும் காலம் அவரை தூற்றுவார்கள், அவர் உயிர் குடிக்க ஆசையும் கொள்வார், செத்த பிறகு குரு பூஜை செய்வார். யாரு அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்களோ அவங்களே தான் குரு பூஜையை ஆரம்பிச்சு வைப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லா ஞானிகளுக்கும் இப்படியெல்லாம் உண்டு. அதனால எந்த ஒரு ஞானியும் வெளிப்படையாக சுத்தவெளி தெய்வங்கிறத மகரிஷி போல ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு எல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியில அவங்க சிவபெருமானே கட்சி ஏகமனே அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அங்கங்க சொல்லுவாங்க. ஏற்கனவே ஔவையார் பத்தி நம்ம பார்த்தப்ப கூட ஔவையாருடைய குரல் பாத்தீங்கன்னா 310 குரல் இருக்கும். அதுல ஒரு 70 குரல்ல தான் மட்டும்தான் நம்முடைய மனவளக்கலை தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பொதுவானதுதான் இருக்கும். இப்படித்தான் எல்லா மகான்களும் எழுதுவாங்க. இந்த ரேஷியோ தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. மகரிஷி மட்டும்தான் 100% சயின்டிபிக்கா எவ்வளவு சொன்னது. சரி, இப்ப நம்ம அடுத்த கவியை பார்த்திடலாம். மகரிஷியுடைய கொள்கைக்கும் இவருடைய கொள்கைக்கும் உள்ள முக்கியமான விளக்கத்தை பார்க்க விருப்பம். சரி, இப்ப இந்த கவியை நீங்க பாக்குறீங்க. இந்த கவிக்கு தனியா விளக்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல வேண்டிய இருக்காது, உங்களுக்கு படிச்சாலே புரிஞ்சிடும். என் பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார், பொன் பெற்ற மாதரும் ஓ என்று சொல்லி புலம்பி விட்டார், பொன் பெற்ற மைந்தரும் பின் வலம் வந்து குடமுடைத்தார், உன் பற்று ஒளிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. அவர் சொல்றாரு, என்னை பெற்ற தாயே என்னை பார்த்து நீ போனோம் அப்படின்னு சொல்லி திட்டாங்க, என்கிட்ட பணம் பொன் பெற்ற மனைவி கூட நீ போன்னு சொல்லி புலம்பிட்டாங்க, மகனும் குடம் உடைத்தான் அப்படின்னு. பின்வளம் வந்து குடம் உடைத்தார்னா இறந்த பிறகு தந்தைய வளம் வந்து புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி செய்வாங்க இல்லையா, அந்த சடங்கை
சொல்றாரு அவர். இப்போ இந்த கவியில இந்த கவியில இத படிச்ச உடனே நம்ம மனசுக்கு என்ன தோணும்? இவரு இவர் துறவு வீட்டை விட்டு துறந்து துறவு நிலைக்கு போனப்ப இவங்க வீட்டுல எவ்வளவு பெரிய ஒரு பூகம்பம் வந்திருக்கு, பட்டினத்தார் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. இந்த இடத்துலதான் மகரிஷிய கொள்கைக்கு முரணாக இருக்கு. எது? மகரிஷி அவர்கள் வேதாத்திரியார் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? குடும்பத்திலே இருந்து கொண்டுதான் நாம மனவளக்கலை பயிலணும். ஒருவன் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி என்று ஒன்று இருக்குமானால் அதற்கு ஒரே ஒரு கருவி என்னன்னா அவருடைய குடும்ப அமைதிதான். சரி, அடுத்து குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆனாலும் அதனால் ஒரு பயனும் வராது. அப்படி ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒருவன் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி என்று ஒன்று இருக்குமானால் அது அவருடைய குடும்ப அமைதிதான் அப்படிங்கிறது. அப்போ பட்டினத்தாருங்கிறது அவரு இப்ப 9 மை தவ விளக்கம் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அவரும் நிச்சயமாக ஞானம் பெற்றவர் தான். ஆனா அவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி இருக்கா? இல்லையே. இந்த ஒரு கவியை படிச்சு பார்க்கும் பொழுது அவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க மகரிஷி சொன்ன கருவி இங்க அப்ளை ஆகலையே. சரி, அடுத்து 2வது கேள்வி, குடும்ப அமைதியை இழந்து நாம் பெறுவது ஞானமே ஆனாலும் அதனால் ஒரு பயனும் இராது. இப்ப அடுத்த கேள்வி, பட்டினத்தார் குடும்பத்தை இழந்துதான் இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறாரு, நமக்கு தெரியுது. இதனால் ஒரு பயனும் வரலையா? இன்னைக்கு பட்டினத்தார் வாழ்ந்து 1000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் பட்டினத்தார் கோவில் எவ்வளவு மக்கள் அலையலையாக வந்து அவரை வணங்குறாங்க. பட்டினத்தார் பற்றி கேள்விப்படாதவர்கள் யாருமே கிடையாது நம்ம நாட்டுல. பட்டினத்தார்னு ஒரு படமே வந்திருக்கு, படம் எடுத்தா ஓடும்னு நினைக்கிற அளவுக்கு எடுத்து வெளியிடுற அளவுக்கு பட்டினத்தார் 1000 வருஷமாக மக்கள் மனதில் இருக்கிறாரு. அப்போ குடும்ப அமைதியை இழந்து பெற்ற ஞானம் 1000 வருடங்களாக பயனளித்து கொண்டுதானே இருக்கு. அப்போ மகரிஷியுடைய இந்த 2 கொள்கைகளை வரக்கூடிய 2 கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த இடத்துலதான் நாம ஆழ்ந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். இப்ப இதுக்கு விடை காண்பதற்கு முன்னாடி மகரிஷியுடைய ஒரு கவியை நாம இப்ப நினைவு கொள்வோம். அந்த கவி இந்த இந்த குழப்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பறவைகளின் காலடையின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க? பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அது ஆகா. இப்போ வானத்துல பறவைகள் பறக்குதுன்னா, இப்போ ஆஸ்திரேலியால இருந்து வேடந்தாங்களுக்கு பறவைகள் வரும். அங்கிருந்து கடல் மேல எப்படி ரூட் கண்டுபிடிச்சு வருது? வான்காந்தத்தை ஒரு தடம் ஒண்ணு இருக்கும், ஒரே லைன்ல வரும், ஒரே லைன்லயே போகும். அது அந்த தடம் நமக்கு தெரியாது, ஆனா மற்ற பறவைகளுக்கு தெரியும். அது போல ஒரு துறவியுடைய அறிவு நிலை உயர்வை நாம் தெரிந்து கொள்ள முடியாது, ஆனா மற்றொரு துறவி அறிந்து கொள்வார். அந்த வகையில பட்டினத்தாரையும் மகரிஷியும் நம்ம இணைக்கும் விதமாக இப்ப தாயுமானவர் ஒரு பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்க போறோம். மகரிஷியுடைய குருவான தாயுமானவர் இந்த பட்டினத்தார பாராட்டி இருப்பார். மகரிஷி நமக்கு குரு வணக்கத்துல அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானவர். மகரிஷியுடைய 4 குருல மகரிஷி முதலிடம் கொடுப்பது தாயுமானவருக்கு தான். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானவர். அப்படி மகரிஷியால் போற்றப்பட்ட முதலிடத்தில் வைக்கக்கூடிய தாயுமானவர் இந்த பட்டினத்தாரை பார்த்து சொல்றாரு, பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது. இந்த வரியை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே பாரனைத்தும், அதாவது இந்த உலகமே பொய்ன்னு சொல்லிட்டு பட்டினத்தார் போல யாருதான் துறவுக்கு வர முடியும் அப்படின்னு வியப்படைகிறார். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது. அப்போ மகரிஷி கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மகான மகரிஷி குருவே பாராட்டுறாரு அப்படின்னா, அப்ப என்னதாங்க விளக்கம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். ஞானிகள் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அந்த வகையில இறைவன் என்ன பண்ணுவாரு, மகரிஷி மூலமாக நமக்கு சொல்றாரு, எப்பா எல்லாரும் குடும்பத்தில் இருந்துட்டு தான் நீங்க அறிவித்திருக்கோயில் வரணும், மனவிளக்கலை மன்றத்துக்கு வர்றீங்க, என்ன மாறுதல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல் பயிற்சி எல்லாம் நான் சொல்லித்தரேன், அதுக்கு நீங்க வீட்டுல போய் அப்ளை பண்ணணும்.
அப்ப மன்றத்துக்கு வந்து நீ கற்றுக்கொள்ளக்கூடிய தவமோ காயகல்பமோ அகத்தாய்வு எல்லாத்தையும் நீ வீட்டுல போய் அப்ளை பண்ணணும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ காட்டுக்கு போயிடக்கூடாது. இப்ப 100% எல்லாரும் குடும்பத்துலதான் இருக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்களா? இப்படி மகரிஷி மூலமாக சொல்லக்கூடியது யாரு? இறைவன் தானே. இந்த இறைவனுக்கு எப்பொழுதுமே திருவிளையாடல்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதாவது இது எப்பவுமே எல்லாருடைய வாழ்க்கையிலயும் விளையாடுவாரு. அந்த வகையில அவரே பாத்தீங்கன்னா ரூல்ஸும் போடுவாரு. அவரே ரூல்ஸ பிரேக் பண்ணவும் செய்வாரு. அவரே போட்டு அவரே பிரேக் பண்றத நம்ம எல்லாரும் விசன் புக்ல எம்எஸ்சி பிஎஸ்சி புக்லயே நம்ம படிச்சிருப்போம். சடுதி மாற்றம் அப்படின்னு. இந்த சடுதி மாற்றத்துல என்ன வரும்? வேற மனுஷன் எப்படி வந்தான்? குரங்குல இருந்து வந்தானா? குரங்குல இருந்து மட்டும் வரல. யாழின்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கம். யாழிங்கிற சிங்கமும் குரங்கும் சேர்ந்து ஒரு கிராஸ் ப்ராடக்ட் வருது. அதுதான் நரசிம்மர். நரசிம்மர் மீண்டும் வாலில்லாத குரங்கோட சேர்ந்து மனுஷன் வரலாம். இது மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. இப்போ சடித மாற்றத்துல மகரிஷி சொல்லக்கூடிய 3 ரூல்ஸ் என்ன? வேறுபட்ட உயிரினங்கள் சேராது. அப்படியே சேர்ந்தாலும் கன்சீவ் ஆகாது. அப்படியே கன்சீவ் ஆனாலும் அதால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அந்த வகையில ஒரு ஆடு கூட தான் சேரும். மாடு கூட தான் சேரும். ஆனா கிராஸ் மெட்டிங் நடக்கும். இப்ப நாய் போன்ற உயிரினங்கள் பிற உயிர்களோடய சேரும். ஆனா கன்சீவ் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் ரூல் பிரேக் பண்ணியாச்சு. 2வது ரூல் பாருங்க. அப்படி குதிரையும் கழுதையும் வேறுபட்ட உயிரினங்கள். ஆனா அது சேரும். அருகருகில் இருந்தா இனச்சேர்க்கை நடந்து அதுல கன்சீவ் ஆகும். அதுதான் கோவேறு கழுதை அப்படின்னு. இப்ப 2வது ரூல்ஸை இறைவன் பிரேக் பண்றாரா? ஆனா அந்த கோவேறு கழுதைய மேட் பண்ண வச்சா அதுல எந்த ஒரு ப்ராடக்ட் வராது. இதுதான் 3வது ரூல்ஸை அவர் பிரேக் பண்ண மாட்டார். ஆனா 3 ரூல்ஸையும் பிரேக் பண்ணி யாழியும் சிங்கம் இந்த குரங்கும் சேர்ந்துதான் மனுஷன் வந்து இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துலதான் இறைவன் அவரே ரூல்ஸ் போடுவாரு. அவரு பிரேக் பண்ணுவாரு. அது மாதிரிதான் மகரிஷி மூலமாக 100% நம்ம எல்லாரும் குடும்பத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன் தான். அதே இறைவன் தான் ஒரு சிலவருடைய வாழ்க்கையில திருவிளையாடல் நடத்தி குடும்பத்திலிருந்து வெளியில அனுப்பி இப்படியும் செய்வார். இல்லறத்தை விட்டு அனுப்பியும் ஞானம் பெற செய்வார். அப்போ 99.99% குடும்பத்துலதான் இருக்கணும். 0.1% காரணமாக சிலருடைய வாழ்க்கையில இறைவனுடைய திருவுள்ளத்தின் காரணமாக இப்படி நடக்கும். மகரிஷியுடைய வாழ்க்கையிலேயே திருவிளையாடல் நடந்தது நமக்கு தெரியும். அவருக்கு 2 திருமணம் நடந்தது. அதெல்லாம் அடுத்த கவியில நான் விளக்கமா சொல்றேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவு பேர் நம்மளை இகழ்ந்து பேசினாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். எல்லா ஹிஸ்டரியும் நமக்கு தெரியும். எல்லாமே இறைவனுடைய திருவுள்ளம், திருவிளையாடல் தான். அந்த வகையில இறைவனை கேள்வி கேட்பதற்கு யாருமே கிடையாதுன்னு மகரிஷி சொல்லுவாங்க. மகரிஷி அவர் ரொம்ப பணக்காரரா இருந்த பொழுது இது மட்டும் தான் நினைச்சாரு. நான் உலக சமுதாயத்திற்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா பணமா வந்து குமிஞ்சுக்கிட்டே போகுதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு. இதைத்தான் நினைச்சாரு. தொழிலெல்லாம் லாஸ் ஆகி கடைசியில ஒரு குடிசைக்கு வந்தார். ஆனா இறைவனுடைய திருவிளையாட பாருங்க, அந்த குடிசையும் பறந்து போச்சு. புயல் காட்டுல அந்த குடிசை கூட பறந்து போனது கூடுவாஞ்சேரியில. அப்போ மகரிஷி ஒரு கவி எழுதுறாரு. இயற்கை என்ற பெயர் ஆட்டக்காரனுக்கு எல்லாரும் எடுத்தாலும் காய்கள். இயற்கை என்ற பேர் ஆட்டக்காரனுக்கு எல்லாரும் எடுத்தாலும் காய்கள். பிரிப்பான் சேர்ப்பான் பிரித்து எறிவான் இடம் மாற்றி வைப்பான். பிழை என்று பேச யாருண்டு உலகில் பிறந்தவர்கள் அப்படின்னு எழுதிப்பாரு. இறைவனுங்கிற ஒரு பெரிய ஆட்டக்காரன்பா. அவர் சேர்ப்பாரு, பிரிப்பாரு, இடம் மாற்றி வைப்பாரு. அவர் செய்யறது தப்புன்னு சொல்லக்கூடியவங்க யாரு இருக்கிற அந்த உலக பிறந்தவங்க யாருண்டு அப்படிங்கிறது. அதைத்தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளணும். மகரிஷி மூலமாக இப்படி சொல்வார். அதே இது இறைவன் அப்படியும் செய்வார். இப்போ இந்த உண்மை மகரிஷி ஏன் நமக்கு சொல்லல? இப்ப நம்ம சொல்றோம். அப்ப 99.9% எல்லாரும் குடும்பத்துலதான் இருக்கணும். சில பேருடைய வாழ்க்கையில இறைவன் ஒரு பேராட்டக்காரன்பா. ஆனா சில பேருடைய வாழ்க்கையில அப்படி இருக்கும். அப்படி அவங்க எல்லாம் வேணா குடும்பத்தை விட்டு கூட போகலாம். 1% அந்த மாதிரி இருக்கும்பா அப்படின்னு மகரிஷி சொன்னா என்ன நடக்கும்? யாருக்கெல்லாம் இது ரொம்ப டேஞ்சரான அது டெக்ளரேஷன். அது அப்படி சொன்னா மகரிஷி சொன்னார்னா என்ன ஆகும்? யாருக்கெல்லாம் குடும்பத்துல பிரச்சனை இருக்கோ, யாரெல்லாம் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஆமாப்பா மகரிஷியே சொல்லிட்டாரு. பட்டினத்தார் வாழ்க்கையில் கூட அப்படி நடந்துச்சு. ஏன் நம்ம பட்டினத்தார்கிட்ட போனோம்? தாய்மானவர் எடுத்துக்கோங்க. தாய்மானவருக்கு ஒரு மனைவி உண்டு, அவருக்கு ஒரு மகன் உண்டு. தாய்மானவருடைய வம்சாவளியினர் இன்றைக்கு 300 வருஷமாக நாகை மாவட்டத்துல வேதாரண்யத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காந்தி தண்டியில குஜராத்ல உப்பு காய்ச்சின பொழுது அவரோட தமிழ்நாட்டுல காய்ச்சினாரு வேதரத்தினம் பிள்ளைங்கிறது. அவர் யாருன்னா தாய்மானவருடைய மகன் வழி பேரன் தான் இன்னைக்கு வேதாரண்யத்துல இருக்கிற. அவருடைய பேரனுக்கு அதே பேர்ல இப்பயும் இருக்கிறாரு. அந்த வகையில ஆனா அவர் அந்த காலத்துல குடும்பத்தை விட்டு போனவர் தான். இப்போ இப்படி இறைவனுடைய திருவுள்ளத்தின் காரணமாக இப்படி உண்டு. இப்ப இந்த
ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்குனால தான் நான் இதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் விளக்கம் எடுத்து சொல்ல வேண்டியிருந்துச்சு. அடுத்து நம்ம மற்ற இதுகளுக்கு போலாம். சோ மகரிஷி இப்படி ஏன் வெளிப்படையா சொல்லல? மகரிஷிக்கு இந்த உண்மை தெரியும். ஆனா இல்லல்லப்பா நீ 100% இப்படி, ஏன்னா உண்மையை சொன்னா நம்ம எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ அப்ப மகரிஷி இப்படியெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அப்படி உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இப்படியா பேசியிருப்பாரு, இதை நம்ப முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதற்கு ஒரு ஆதாரம் இருக்கு. இந்த கவியை நீங்க மாக்கோலம்ல பார்க்கலாம். அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை, அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தாரும் இல்லை. அதாவது திரும்ப சொல்றேன், அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தாரும் இல்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மகரிஷி நமக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. மகரிஷி சென்சார் பண்ணி சிலது தேவையில்லை அப்படின்னு கொடுக்காம விட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில இதுவும் ஒரு விஷயம். இப்படி பார்த்தா காயகல்ப பயிற்சியில சாகாவரம் பெற்ற காயகல்பம் எல்லாம் உண்டு. ஆனா மகரிஷி நமக்கு கொடுத்தது எளிய முறை காயகல்பம் தான். எல்லாரும் சாகாம இருந்தா யாரும் உழைக்க மாட்டோம். ஏன்னா சமுதாயத்துல அறம்ங்கிறது இல்லாம போயிடும். காயகல்பம் கூட வேண்டியது இல்லைங்க. ஒரு சித்த முப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாகவே மாட்டீங்க. அதை பத்தி மகரிஷியே சொல்லுவாங்க. சுவாமிஜி முப்புன்னா என்னன்னு கேட்கும்போது மகரிஷி சொல்லுவாங்க, சித்தர்கள் அந்த ஒரு அந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்க. அதாவது கண்ணிறமான கடலிலே ஒன்று, மின்னென பூக்கும் மின்னொளியில் ஒன்று அப்படின்னு 3 சொல்லுவார் மகரிஷி. இந்த 3ஐயும் சரியான விகிதாச்சாரத்துல எடுத்து சாப்பிட்டா அவங்களோட உடம்புல இருந்து உயிர் பிரியவே பிரியாது, கடைசி வரைக்கும் சாகவே மாட்டாங்க. மகரிஷி இது சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் மகரிஷி தெரிஞ்சு மகரிஷி ஃபாலோ பண்ணிருக்கலாம், நமக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் தேவையில்லை அப்படி சொல்லக்கூடாதுன்னு மகரிஷிக்கு தெரியும். வாசி யோகம் மகரிஷிக்கு தெரியும். அதனால வாசி யோகம் கற்றுத்தர மாட்டேன்னே மகரிஷி கவி எழுதியிருப்பாங்க. வாசி யோகம் ஏதும் இங்கு இல்லை, கடற்கரை மலை காட்டில் வறுத்து உடலை வருத்தும் பயிற்சிகள் இங்கு இல்லை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் மகரிஷி சென்சார் பண்ணி எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்திருப்பாரு. அந்த வகையில பட்டினத்தாருடைய இதை உணர்ந்து, தாய்மானவருடைய வரலாறை உணர்ந்து மகரிஷி நமக்கு இந்த ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அடுத்த கவியை பார்த்திடலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான பட்டினத்தாருடைய வாழ்க்கையில நடந்த 2வது டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கவிக்கும் விளக்கம் சொல்வதற்கு நான் 10 நிமிஷம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால நீங்க அதை பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் டேர்னிங் பாயிண்ட் என்ன சொன்னோம்? காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே அப்படின்னு. அது பெரிய சந்தர்ப்ப நிகழ்ச்சி, சிந்தனையில உயர்ந்தார் அவர். இந்த கவியை பாருங்களேன். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த வினையோ இங்கனவே வந்து மூண்டதுவே. இந்த பாடல் பட்டினத்தார் எழுதியது எந்த இடம் தெரியுமா? மத்திய பிரதேசத்தில் எழுந்தது. பட்டினத்தார் தமிழ்நாட்டுல பல இடங்களுக்கு போனாரு, ஆந்திராவில காலாஸ்திரிக்கு போனாரு, அதை தாண்டி அப்படி இன்னும் தெலுங்கானா தாண்டி மத்திய பிரதேச, சத்தீஸ்கரை தாண்டி மத்திய பிரதேசம் வரைக்கும் போறாரு. மத்திய பிரதேசத்துல உஜ்ஜயினி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. இப்பயும் நமக்கு மேப்ல பார்த்தா வரும் உஜ்ஜயினி. அதை தமிழ்ல சொல்லும் பொழுது உஜ்ஜயினி மாகாளம் அப்படின்னு. ஏன்னா அந்த உஜ்ஜயினி ஊர்ல இருக்கிற சிவபெருமான், அந்த இறைவனுக்கு பேர் மாகாள ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உஜ்ஜயினி மாகாளம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்படி உஜ்ஜயினி மத்திய பிரதேசத்துக்கு போறாரு. அங்க போய் எழுதப்பட்ட ஒரு கவி இது. இதற்கும் மகரிஷியுடைய வாழ்க்கைக்கு தொடர்படியாக பல சம்பவங்களை சொல்ல முடியும். அவருடைய வாழ்க்கையில நடந்தது. இவருடைய வாழ்க்கையை பார்த்துருவோம். இப்போ இவரு பல ஊர்களுக்கு போறாரு, பல சிவத்தலங்களுக்கு சென்று பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ உஜ்ஜயினி போறாரு. அப்போ அந்த ஊரை ஆட்சி செய்த மன்னன், அவர் பேர் தான் பத்ரஹரி அப்படின்னு. பட்டினத்தாரை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே பட்டினத்தாருடைய சீடர் யாரு அப்படின்னு கேட்டா ஈஸியா சொல்லிடுவாங்க, பத்திரகிரியார் அப்படின்னு. பட்டினத்தாருடைய சீடர் பெயர் பத்திரகிரியார். இந்த பத்திரகிரியாருடைய பாடல்களை வேதாத்திரி மகரிஷி அங்கங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்காரம் உள்ளடக்கி, ஐம்புலனை சுட்டறுத்து, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பத்திரகிரியார் யாருன்னா, இந்த உஜ்ஜயினி நகரத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னன். வட இந்தியாவில ஹிந்தி பேசிக்கிட்டு இருந்த மன்னன் பட்டினத்தாருடைய அருளால தமிழ்ல புலமை பெற்று நீங்க அவர் சீடராகி இங்க வந்துட்டார். அந்த சம்பவத்தை இப்ப பார்க்கணும். இப்போ அந்த உஜ்ஜயினில சிவனை வணங்கிட்டு அங்க ஒரு சின்ன விநாயகர் கோயில் முன்னாடி இரவு நேரத்துல உட்கார்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பத்ரகிரியாருடைய, அதாவது பத்ரஹரி அப்படிங்கிறது அவர் பேரு, அவருடைய அரண்மனையில திருடிட்டு வந்த திருடர்கள் ஓடி வர்றாங்க, காவலர்கள் துரத்திட்டு வர்றாங்க.
இப்போ வரும் பொழுது அவங்க கொண்டு வந்த நகையில ஒரு முத்து மாலையோ ஏதோ ஒரு மாலைய இந்த பட்டினத்தார் கரெக்டா அந்த விநாயகர் கோவில் முன்னாடி உட்கார்ந்ததுனால அந்த சாமிக்கு மேபி அந்த அந்த திருடர்கள் ஏதோ வச்சு நேர்த்தி கடன் வேண்டி இருப்பாங்க போல. அரண்மனையில கொள்ளை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது செய்யறோம் அப்படின்னு ஓடும் பொழுது அவருக்கு ஒரு ஒரு போர்ஷனை வீசி எறிகிறாங்க, ஒரு மாலையை வீசி எறிகிறாங்க. இப்போ கோயில் முன்னாடி பட்டினத்தார் உட்கார்ந்துருக்காங்க, அவருடைய கழுத்துல விழுந்துருச்சு. உடனே இந்த காவலர்கள் எல்லாம் வந்து இவர் அரெஸ்ட் பண்றாங்க, இவர் தான் அந்த திருடன் அப்படின்ட்டு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் பத்ரகிரியார், அதாவது பத்ரகரி முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. உடனே பத்ரகரியும் ஆராய்ச்சி செய்யாம விசாரிக்காம மரண தண்டனை கொடுக்குறாரு. அந்த மரண தண்டனை என்னன்னு தெரியுமா? கழுவேற்றுவதுன்னு சொல்லுவாங்க. இந்த கழுவேற்றுவது அப்படிங்கிறத நீங்க வரலாற்றுல கேள்விப்பட்டிருக்கலாம். கழுவெட்டுறது அப்படின்னா தலையை வெட்டுறது. அதாவது மரண தண்டனை தலையை வெட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப நாகரிகமான விளக்கம், அவ்வளவுதான். அதாவது உயிர் போக்குவதுல. ஆனா ரொம்ப அநாகரிகமான முறைகள் பல இருக்கு. நீங்க கூகுள்ல கழுவெட்டுதல் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க, என்னென்ன டிசைன்ல கொலை செய்வாங்கன்னு வரும். இவ்வளவு கொலைகளும் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. அப்படி தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு கழுவெற்று கொலைகள் நடந்ததை மகரிஷி அவர்கள் கண்டித்து ஒரு கவி எழுதினாங்க. அவர் கழுவெற்றி கொலை செய்ததையும் வள்ளலாரையுமே கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு மகிழ்ச்சி எழுதிப்பாங்க. அதாவது பக்தி, அந்த கவி சொல்றேன், பக்தி என்னும் முத்திரையில் திரைக்கு பின்னால் விளைந்த அநீதிகளை விளக்க போகுமோ. பக்திங்கிற பேர்ல என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்க அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. பக்தி என்னும் முத்திரையில் திரைக்கு பின்னால் விளைந்த அநீதிகளை விளக்க போகுமோ. புத்திமிக்க சமணர்களை கழுவிலே கொன்றோர் புண்ணியர்கள் எனப்பட்டார் அறியாதாரால். சமணர்கள் எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப நாலேஜோட இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கழுவிட்டு கொலை செஞ்சாங்க. அவங்க எல்லாம் புண்ணியர்கள் அப்படின்னா கொலையாளிகள். அந்த புத்திமிக்க சமணர்களை கழுவிலே கொன்றோர் புண்ணியர்கள் எனப்பட்டார். அடுத்து ராமலிங்க வள்ளலார் என்ன சொன்னாங்க? என்ன செஞ்சாங்க? யுக்தியினால் ராமலிங்கம் உடல் மறைத்து யோகத்தில் ஜோதியாகி விட்டார் என்றார். அதாவது பிளான் பண்ணி வள்ளலாருடைய உடம்ப மறைச்சிட்டு அவர் யோகத்துல ஜோதியாகிட்டார்ப்பா அப்படின்னு ஹிஸ்டரியை மாத்திட்டாங்க. இது போன்ற பல கொடிய பாவ செயல்கள் உண்டாம் தேர்வு. இந்த கவியை நீங்க கேள்விப்படலைன்னா மாக்குளம் புக்ல எடுத்து பாருங்க, இது இருக்கும். வள்ளலாருடைய மறைவு கழுவெற்று மூலமா தமிழ்நாட்டுல கழுவெற்றுவதற்கு ஃபேமஸான ஒரு ஊர் உண்டு. தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி பக்கத்துல கழுகு மலை அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர் பேரு பார்த்தீங்கன்னா கழுமலை அப்படிங்கிறது. அந்த ஊர் கழுவேற்றப்பட்ட மலை. அந்த ஊர் மலை உச்சியில போனீங்கன்னா சமணருடைய சிற்பங்கள், கோவில்கள் இதுதான் இருக்கும். பல நூற்றுக்கணக்கான சமணர்கள் கழுவேற்றப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் தான் அந்த மலை. அது கழுமலைங்கிறது கழுகு மலைன்னு மாறிடுச்சு. இப்படி இது இந்தியா ஃபுல்லா அந்த வழக்கம் இருந்திருக்கு. சோ பட்டினத்தார கழுவேற்றும்படியாக பத்ரகிரியார் ஆர்டர் போடுறாரு. உடனே அப்போ இந்த பாடல் பாடுறாரு பட்டினத்தார். அந்த இடத்துல பாடப்பட்ட பாடல் தான் இது. இந்த பாடலை பாடி முடிச்ச உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கழுவேற்றுவதற்காக ஏற்பட்ட அந்த மரமானது தீப்பற்றி எரியுது. உடனே பத்ரகிரிங்கிற அந்த மன்னன் இவருடைய மதிப்பை உணர்ந்து, இவர் மகான், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகி இவர் கூடவே பின்னாடி வந்துடுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து. அவரும் கூடவே இருந்து இவர் பல பாடல்களால எழுதியிருப்பார். இந்த பத்ரகிரியாருடைய பாடல் தான் மெய்ஞான புலம்பல் அப்படின்னு இருக்கும். நீங்க கூகுள்ல பத்ரகிரியார் பாடல்கள் போடுங்க, வரும். மெய்ஞான புலம்பல்னு எழுதியிருப்பாரு. அதுல ஒரு சில பாடல்களை மகரிஷியுடைய புக்ல அங்கங்க நீங்க பார்க்க முடியும். சரி, இந்த பாடல் பாடும் பொழுது அந்த தீவனை இருக்கு. இந்த பாட்டுல இருக்கிற முக்கியமான கருத்தை மட்டும் கவனிங்களேன். என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். ஓகே, அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனவே வந்து மூண்டதுவே. பிறப்பதற்கு முன் இந்த இடத்துல என்னன்னா, நமக்கு சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் 3 தெரியும். ஆகாமிய கர்மம்னு என்ன? இப்ப அடுத்து இனிமே நம்ம செய்ய போறது ஆகாமிய கர்மம். அது தவமானாலும் சரி, அது துன்பமா இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி. நாம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சது நமக்கு பிராரப்த கர்மம். ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா மூலமாக வந்தது சஞ்சித கர்மம். மகரிஷி அவர்கள் சஞ்சிதம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல மூட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டை, ஏன்னா அது ஒரு பெரிய மூட்டை சுமந்துன்னு இருக்கும். அப்போ நாம என்னதான் மன்றத்துக்கு வந்து இந்த கவியை நாம் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நம்மளை பற்றி ஒரு அகத்தை செய்யும்.
நம்ம எல்லாரும் குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துல இருந்து கூட்டினது 20 வருஷம் வரைக்கும் மன்றத்துல இருக்கும். 30 வருஷமா கூட இருக்கலாம். ஆனா என்னதான் மன்றத்துக்கு வந்து தவம் செஞ்சாலும், அதை தாண்டி சில நேரங்கள்ல நமக்கு கஷ்டம் வருதே! அப்படின்னு நம்ம நெனைப்போம். அப்போ காயகல்பம் பண்றோம், தவம் பண்றோம். இவ்வளவு செஞ்சுச்சே இப்படி ஒரு கஷ்டம் வருதே, இப்படி ஒரு நோய் வந்துருச்சே! அப்படின்லாம் நம்ம நெனைப்போம். அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசு தளர்ச்சி அடையக்கூடாது. அந்த கஷ்டம் வர்றதுக்கு காரணம் சஞ்சீத கர்மம். நாம செஞ்சது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள். இத மகரிஷி அவருக்கு சொல்லும் பொழுது, ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத சிக்கல்கள் வந்துச்சுன்னா, அதற்கு காரணம் முழுக்க முழுக்க சஞ்சீத கர்மம் தான். திரும்பவும் சொல்றேன். மகிழ்ச்சியுடைய வார்த்தைய அப்படியே நான் சொல்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத சிக்கல்கள் வந்தது என்றால், அது முழுக்க முழுக்க சஞ்சீத கர்மத்தினால மட்டும் தான் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய் ஒருத்தர கடன் வாங்குறோம், நமக்கு குடுக்கல. அவன் அது வேற. ஆமா. ஆனா திடீர்னு இப்ப இவர் என்ன மத்திய பிரதேசத்துக்கு போறாரு. சும்மா தான் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர கூப்பிட்டு மரண தண்டனை குடுத்தா, இது எதிர்பாராத சிக்கல் தானே! அப்ப எதிர்பாராத சிக்கல்கள் பூராமே சஞ்சித கர்மத்தினால மட்டும் தான் வருங்கிறத மகரிஷி என்று சொன்னத அந்த காலத்துல வழி வழியாக எல்லா மகான்களும் உணர்ந்துதான் இருந்திருக்கிறாங்க. அததான் சொல்றாங்க. பிறப்பதற்கு பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்க நம்ம இன்னைக்கு இந்த இந்த எரியுது, இந்த கழுமரம் இருக்குன்னா, எங்க அப்பா, அம்மா, எங்க தாத்தா, பாட்டி, பட்டினத்தாருடைய முன்னோர்கள் செஞ்ச வினை இது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நம்முடைய வாழ்க்கையிலும் சிக்கல்கள் வந்துச்சுன்னா, அதுக்கு காரணம் சஞ்சீத கர்மம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏன்னா நம்ம எதுவும் செய்யலனாலும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அடுத்து. சரி. இந்த இடத்துல மகரிஷியுடைய வாழ்க்கையில இப்படி ஏதாச்சும் எதிர்பாராத ஒரு சிக்கல் வந்தது. அத நம்ம இப்ப விளக்கம் சொல்லுவோம். அந்த விளக்கம் அப்புறம் பெண்களை பற்றி இவர பற்றி இவரு ஏன் அப்படியெல்லாம் எழுதினாருங்கிற விளக்கம். இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான விளக்கம். இன்னும் நமக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கு. ஸோ இந்த 15 நிமிஷத்துல நான் மேக்ஸிமம் சொல்லிட்டு, இன்னும் 4 கவிகள் இருக்கு. எவ்வளவு தூரம் இத கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியுமோ சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மகரிஷியுடைய வாழ்க்கையில வந்த எதிர்பாராத சிக்கல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தொழில்ல வந்த நஷ்டம் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அவர் எதிர்பார்த்ததுதான். எனக்கு இது வேண்டாம்னு நினைச்சாரு, போயிருச்சு. ஆனா அவர் வாழ்க்கையில நடந்த 2 திருமணங்கள், அவருடைய வாழ்க்கையில 2 திருமணம் நடந்தது இல்லையா? மகரிஷி அவர்கள் அவருடைய உலக சமாதான திட்டத்துல ஒரு மனிதன் ஒரு திருமணம் தான் செய்து கொள்ளணும். அது டைவர்ஸ் ஆனா 2வது திருமணம். அது டைவர்ஸ் ஆனா 3வது திருமணம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில 3 கல்யாணத்துக்கு மேல அவனுக்கு வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு தான் மகரிஷி எழுதியிருப்பாங்க. ஆனா பிற்காலத்துல வரக்கூடியவங்க அப்ப இவர் மட்டும் 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. மகரிஷியுடைய வாழ்க்கை விளக்கம் படித்த யாருக்கும் இந்த சந்தேகம் வராது. சோ படிக்காத அன்பர்களுக்காக நம்ம ஒரு சிறு விளக்கத்தை பார்க்கிறோம். மகரிஷியுடைய வாழ்க்கையில இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது, அந்த சிக்கலை ஏற்படுத்தி குழப்பங்களோட விட சிக்கல் சொல்லலாம். சிக்கலை ஏற்படுத்தியது காரணம் காவிரி தான். பட்டினத்தார் பிறந்த காவிரி கரை மாதிரி இந்த மகரிஷி வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த காவிரி தான். காவிரினாலே பிரச்சனை தானே. பல மாநிலங்களுக்கு இடையில சரி எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். இந்த வகையில அன்னை லோகம்பாள் அவர்கள் காவிரி அப்படிங்கிற ஒரு மாத இதழ படிக்கிறாங்க அந்த காலத்துல. இவர்களுக்கு 10 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் அவச்சொல் சொல்லி 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 அவங்கள டார்ச்சர் பண்ணி, இப்பயுமே கூட பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களா ஆனா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றது எல்லாரும். குழந்தை இல்லையா இல்லையா விசேஷம் இல்லையா அப்படி டார்ச்சர்மா பண்ணுவாங்க. இப்ப அந்த காலத்துல அன்னை லோகம்பாள் காலத்துல இது நடந்திருக்கு. அப்ப ஊர் சொல்ல தாங்க முடியாம நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்றோம். பல பேர் என்ன நினைப்போம், மகரிஷி விரும்பி 2 கல்யாணம் பண்ண அப்படி இல்ல. முதல் மனைவி செய்து வைத்த திருமணம் அது கட்டாயப்படுத்தி செய்து. அதுக்கு காரணம் இந்த காவேரி இதெல்லாம் வந்த ஒரு கதை. இதே மாதிரி ஊர் சூழலை தாங்க முடியாம ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கதை அந்த புக்ல வருது. அத மகரிஷியிட்ட காமிச்சு அன்னை லோகம்பாள் மௌனமாக நிமிர்ந்து நிக்கிறாங்க. அப்போ மகரிஷி அவர்கள் உள்ளத்தால் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அப்பதான் 2வது திருமணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மகரிஷியுடைய சஞ்சித கர்மம் என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா எதிர்பாராத சிக்கல். நீங்க 2வது திருமணம் செய்து கொள்ளணும்னா நான் தற்கொலை தான் செய்து கொள்வேன் அப்படின்னு அவங்க மறைமுகமாக உறுதியாக நிக்கிறாங்க. அப்ப அதுக்காக அவர்கள் அந்த திருமணம் செய்து கொண்டாங்களே தவிர மகரிஷி விரும்பு திருமணம் செய்தது கிடையாது. பட்டினத்தார் வாழ்க்கையில கழுவேற்றப்பட்டதும் மகரிஷியுடைய வாழ்க்கையில காவேரி மூலமாக இப்படி ஒரு சிக்கல் பெரிய சிக்கல் வந்ததும் சஞ்சித கர்மமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அத மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, என்னைய பார்த்து யாரும் 2 கல்யாணம் பண்ணிடாதீங்க. இது மகரிஷியுடைய அவருடைய உலக சமாதானம் நூல்லையும் இதை பற்றி விளக்கம் சொல்லுவாங்க. என்னை பாற்று யாரும் இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, எந்த காரணத்தினால 2வது கல்யாணம் இப்படி ஒரு சூழ்நிலை அன்னை லோகம்பாளுடைய மனதில் எப்படி வந்தது? பொதுவா மகரிஷியுடைய கவிகள் எல்லாமே மற்றவங்களுக்கு நமக்கோ மற்றவர்களுக்கு சொல்ற மாதிரிதான் அறிவுரை சொல்ற மாதிரி தான்.
ஆனா இந்த ஒரு கவி மட்டும் மகரிஷி நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும், அன்னை லோகாம்பலுக்கு சொல்ற மாதிரி இருக்கும், தனக்குத்தானே சொல்ற மாதிரியும் இருக்கும். இந்த கவியை நீங்க தயவு செய்து எல்லாரும் எனது வாழ்க்கை விளக்கம் நூல்ல தேடி பாருங்க. அந்த அந்த கவியை சுருக்கமா மட்டும் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள அடுத்தது போயிடலாம். மாதிரி சொல்றாங்க, பிள்ளை பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெருந்துன்பம் நன்கறிவார். யார் பிள்ளை இல்ல இல்லைன்னு போட்டு டார்ச்சர் பண்ண பெற்றவங்க எல்லாம் அப்படி நிம்மதியா நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெரும் துன்பம் நன்கறிவார். எனினும் எங்கும் இல்லா சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்திருந்தும் பிறர் சொல்வதெல்லாம் கேட்டு ஒருவர் இரு பெண்களை மனம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு. சரி, அப்படி மீறி கொண்டா என்ன ஆகும்னா, முள் வேலிக்கு இடையில் நடக்கும் போக்கை ஒக்கும், மூச்சு உள்ளவரை துன்பம் எச்சரிக்கை, பெரிய நெருப்பு சாகும் அளவும் துக்கம் அப்படின்னு இருப்பார். மகிழ்ச்சி எவ்வளவு ஒரு வேதனையோட இந்த கவி எழுதியிருப்பாருங்கிறத அந்த கவியை தேடி பாருங்க. இரண்டு பெண்களை திருமணம் செய்தா அது முள் வேலிக்கு இடையில் நடக்கும் போக்கை ஒக்கும். ஒரு பெண்ணை திருமணம் செய்தாலே அப்படிதான் இருக்கு. ஒரு முள் வேலிக்கு இடையில் மூச்சு உள்ளவரை துன்பம் எச்சரிக்கை அப்படின்னு. மகிழ்ச்சி வாழ்க்கையிலே இப்படி எதிர்பாராத சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிற போது நம்முடைய வாழ்க்கை வருவது பெரிய விஷயம். அதனால நம்ம சஞ்சித கர்மத்துடைய அளவு நமக்கு தெரியாது அப்படிங்கிறனால நாம் அனைவரும் நம்முடைய தவம் அறம் இவற்றையெல்லாம் தொடர்ந்து விடாம மன உறுதியோட சொல்லி சொல்றேன். அடுத்து மகரிஷியுடைய முக்கியமான கொள்கையை பார்த்துட்டோம். அதாவது வீட்டை விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையை பார்த்துட்டோம். அடுத்த கொள்கை என்னன்னா, பெண்கள் உயர்த்தி பேசுவது. ஏன்னா இதுதான் பல பேருக்கு நெருடலாக இருக்கிறது. இதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்ல நினைச்ச, பட் டைம் இல்லை. அதாவது மகரிஷி பெண்ணின் பெருமையை போட்டு எழுதுவார். ஆனா இந்த பட்டினத்தை பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பெண்களை திட்டி தான் எழுதியிருப்பாரு. இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, மகரிஷியுடைய கவி ஒண்ணு சொல்றேன். அதாவது பெண்ணினத்தை போற்றியும் ஏற்றியும் எழுதியோர் இறைவனை போல் என்றும் உள்ளார் அப்படின்னு. அந்த கவி முழுசா ஞாபகம் இல்லை, சோ சுருக்கமா தான் இதை சொல்றேன். பெண்ணினத்தை போற்றியும் ஏற்றியும் என்றும் உள்ளார். இப்ப இந்த இடத்துல கேள்வி என்ன? பெண்ணினத்தை திட்டி திட்டி எழுதிய பட்டினத்தார் இன்னைக்கு 1000 வருஷமாக இறைவனை போல என்றும் உள்ளாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆழ்ந்த ஆராய்ச்சி பிளஸ் அகத்தாய் வேலை செய்யணும். மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, நமக்கு வரக்கூடிய சந்தேகம் எல்லாம், நான் பொதுவா சொல்றது, மகிழ்ச்சியுடைய கவிகள் நமக்கு வரக்கூடிய எல்லா சந்தேகத்துக்கும் மகிழ்ச்சியுடைய ஸ்பீச் கேட்டா விளக்கம் கிடைச்சிரும், மகிழ்ச்சியுடைய உரைகளை படிச்சா விளக்கம் கிடைச்சிரும் நினைக்காதீங்க. மகரிஷி பல விஷயங்களை வெளிப்படையா சொல்லாததுங்களை பூரா கவியில தான் சொல்லியிருப்பாரு. அந்த வகையில மாக்கோளம், ஞானம் வாழ்வும், அருளறிவி, ஞான குறிஞ்சி இதுகளை படிச்சீங்கன்னா மகரிஷி உரைகளை சொல்லாததுக்கெல்லாம் இதுக்குள்ள விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில மகரிஷி இது சொல்றாங்க, பொருள் காமம் அன்றி பொதுவாக உலகில் மனிதர் எதை தேடுகின்றார்? இந்த உலகத்துல மனுஷன் 2 விஷயத்தை தான் தேடுறாங்க மக்கள். ஒண்ணு பொருள், காமம். பொருள் காமம் அன்றி பொதுவாக உலகில் மனிதர் எதை தேடுகின்றார் அப்படின்னு. அதாவது இந்த உலகத்துல எல்லாரும் பொருள், பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு காமத்தை தான் தேடுறாங்க. மறுக்க முடியாத கசப்பான உண்மை இது. நம்ம டிவில நியூஸ்ல பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம், எவ்வளவு விஷயங்கள் வருது. ஒரு 70 வயது முதியவர் ஒரு 5 வயது சிறுமியிடம் 10 வயது சிறுமியிடம் சில்மிசம், அவர் போக்சோ சட்டத்தில் கைது அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி எவ்வளவு சம்பவங்களை பாக்குறோம். இதே இப்படி டிவில சரி பாதி பார்த்தீங்கன்னா பண மோசடி, கொள்ளை பிளஸ் இதுதான் வரும். அதைத்தான் மகிழ்ச்சி அந்த காலத்துல சொன்னாங்க, பொருள் காமம் அன்றி உலகில் மனிதர் பொதுவாக எதை தேடுகின்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொருள், காமம், இந்த 2 விஷயத்துக்கும் சரியான விளக்கம், ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பொருள். இப்போ பட்டினத்தார் இந்த எல்லா பொருளையும் விட்டுட்டு இவர் வெளியில போறாரு. அப்போ பொருளை பற்றி தனியாக பட்டினத்தார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் சொல்லியிருப்பார் பல இடத்துல. அப்போ எல்லாத்தையும் விட்டு அவர் துறந்து போனது பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்க அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையே விளக்கமாயிருச்சு. அப்ப இந்த காமத்துக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லையா? காமத்துக்கு மக்களை வழி நடத்தணுமா இல்லையா? மக்கள் இதைத்தானே தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம இன்னைக்கு காயகல்பம் செய்யற மாதிரி அந்த காலத்துல காயகல்பம் எல்லாம் வெளிப்படையாக இல்லை. யாராச்சும் ஒருத்தர் அதிசயமா ரேரா தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் காயகல்பத்தை கற்றுவிக்கவும் முடியாது. அப்போ
பட்டினத்தாருடைய பாடல்கள்ல அவரு பெண்களை திட்டி திட்டி எழுதுவதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. காமத்தை தான் அவர் அவ்வாறு திட்டி எழுதுவார். காயகல்ப யோகா செய்தால் மகரிஷி நமக்கு சொல்லக்கூடிய பெனிஃபிட் என்ன? காம மிகை குறை சமனாகும் அப்படி எழுதியிருப்பாங்க. காயகல்ப யோகா செஞ்சா காம மிகை குறை சமனாகும். இப்ப குறையா இருந்து சமனாகிறது ஆச்சரியம் கிடையாது. ஆனா நம்ம டிவில நியூஸ்ல பேப்பர்ல படிக்கிறது எல்லாம் எல்லாருக்கும் கம்மியாவா இருக்கு, எல்லாருக்கும் அதிகமாக இருக்கு. அப்ப மிகைதான் சமனாகணும். அப்ப அந்த மிகையை சமனாக்குவதற்கு அவர் ஃபுல்லா இப்படிதான் எழுதியிருப்பார். இது எப்பேற்பட்ட ஒரு காமுகனாக இருந்தாலும், ஒரு காம கொடூரனாக இருந்தாலும், நியூஸ்ல பாக்குற மாதிரி அவ்வளவு பெரிய டெரரான ஆளா இருந்தாலும், அவன்கிட்ட பட்டினத்தாருடைய புக்கை கொடுத்து அவன் உண்மையாவே அதை படிச்சுட்டானா, அவன் ப்ரோக்ராம் பூரா அவன் கேன்சல் பண்ணிடுவான். சார் இதுக்கா இப்படி எல்லாம் பிளான் பண்றோம், இதுக்கா இப்படி அலைகிறோம் அப்படின்னு நினைச்சு பிளானை பூரா கேன்சல் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு அவனுடைய மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்தது. விவேகானந்தருடைய பாடல் வரிகள் எப்படி அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும், அதுல பட்டினத்தாருடைய வரிகளையும் இவ்வளவு பொருளையும் காமத்தையும் குறைத்து அதை சமநிலையில கொண்டு வருவதற்குண்டான எண்ண ஓட்டம் தான் அதுல. அப்போ வெளிப்படையாக அவர் பெண்களை திட்டினார், அது உண்மையாக பெண்ணினத்தை திட்டி எழுதியது கிடையாது. அவர் காமத்தை குறைப்பதற்காகத்தான், காம மிகையை சமனாக்குவதற்காக எழுதி மக்களை சரியான முறையிலேயே வழி நடத்துவதற்காக தான் அப்படி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொள்ளணும். சரி, இன்னொன்னு, அப்போ சரிங்க அதெல்லாம் சரி, அவர் உண்மையாவே பெண்களை எங்கேயாச்சும் பாராட்டி எழுதியிருக்கிறாரா அப்படின்னா உண்மை. அவரு பட்டினத்தாருடைய தாயார் இறந்த பொழுது அவர் ஒரு 10 அல்லது 20 பாடல் எழுதியிருப்பார். அந்த பட்டினத்தாருடைய அந்த பாடலை படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே யாரும் தன் தாயை பற்றி இவ்வளவு உயர்த்தி எழுதியிருக்க மாட்டாங்க. தாய்ங்கிறது பெண்மைதான். அப்போ பெண்களை பாராட்டி அந்த 10 பாடலையோ 20 பாடலை நீங்க படிச்சா, உலகத்துல இவரை போல பெண்களை, பெண்ணினத்தை, தாய்மையை பாராட்டி எழுதக்கூடிய கவிஞை இதுவரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அவ்வளவு உயர்த்தி எழுதியிருப்பாரு. அப்ப அதை மட்டும்தான் நம்ம கொள்ளணும். அப்போ மகரிஷி இந்த இடத்துல மகரிஷி சொன்ன கவி எடுத்துக்கொள்ளுங்க. பெண்ணினத்தை போற்றியும் ஏற்றியும் எழுதியோர் இறைவனை போல் என்றும் உள்ளாரு சொன்னாமா. அப்போ அந்த இடத்துல இவரை ஃபீல் பண்ணி உன் பெண்ணினத்தை தாய்மையை பாராட்டியதன் மூலமாக, தாய்மையை போற்றியதன் மூலமாக, பெண்ணினத்தின் பெருமையை போற்றியும் ஏற்றியும் எழுதிய பட்டினத்தார் இன்று 1000 வருஷமாக இறைவனை போல் என்றும் உள்ளார். இப்ப சரியான விளக்கம் கிடைச்சிருச்சா? அப்போ இதுதான். அப்போ அவர் குடும்பத்தை விட்டு போனது, பொருளை விட்டது, அப்போ பெண்களை பற்றி இப்படி எழுதுது எல்லாமே உயர்ந்த அறிவு நிலை. அப்போ இந்த விளக்கத்துக்கு ஒரு கன்க்ளூஷனாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, சொன்ன கவிதான் எடுத்துக்கொள்ளணும். என்னது? பறவைகளின் காலடையின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. சரி, இப்ப நம்ம கடைசி ஒரு கவி, இந்த கவியை மட்டும் பார்த்துட்டு நம்ம உரையை நிறைவு செய்கிறோம். நேரம் கருதி மற்ற கவிகளை ஸ்கிப் பண்ணிடலாம். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் ஒருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி அப்படின்னு. இந்த கவிக்கு விளக்கம் இதுக்கு தனியாகவும் சொல்ல வேண்டியதுல, படிச்சாலே நமக்கு தெரியும். அதாவது, நான் எங்க இருக்கிறேனோ என்னை தேடி வந்து யார் சோறு கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், என்னை கூப்பிட்டாலும் நான் போய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இறைவன் மேல சத்தியமாக சொல்றாரு. அப்போ இவருக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம், யாரோ இவர் கூப்பிட்டு அவமானப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த பொதுவா அந்த காலத்துல ஞானிகள் எப்போதுமே வீட்டை விட்டு சென்றால் அவர்களுக்கு பிக்ஷா அப்படிமா, பிக்ஷா தேகி, பகவதி பிக்ஷா தேகின்னு சொல்லுவாங்க. அதாவது பிச்சை எடுத்துதான் உண்பாங்க. அது துறவிகளுக்கே உண்டான லட்சணமாக கருதப்படுகிறது. அந்த வகையில ராஜா போல இருந்த இவர் அதே ஊர்ல காவிரி பூம்பட்டினம், திருவெண்காடு இப்படி எல்லா ஊர்களையும் பிச்சை எடுத்து வாழ்ந்தார். அப்போ அப்படி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு இவர் பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதை தாங்கி கொள்ள முடியாம இவ்வளவு மனக்கவலையில வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறார் பாருங்க. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். அப்போ யாரோ அவர்கிட்ட வேஷம் போட்டு அவரை மதிச்சு கூப்பிட்டு போற மாதிரி கூப்பிட்டு போய் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இல்லாம உண்மையான அன்போட எனக்கு யார் சோறு கொண்டு வரீங்களோ அவங்களைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறாரு. அப்ப இனிமே போய் நான் பிச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, இதற்கு பொருத்தமாக மகரிஷியுடைய ஒரு கவியை மட்டும் பார்த்துட்டு நம்முடைய உரையை நிறைவு செய்கிறோம். இந்த கவியை ஞானம் வாழும் நூல்ல நீங்க பார்க்க முடியும். இதே மாதிரிதான் பிச்சை அப்படிங்கிற வார்த்தையிலே மகிழ்ச்சி எழுதியிருப்பாரு. அதாவது, பிறர் திணிக்கும் போக்கை ஏற்பதா துறவு அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருப்பார் மகிழ்ச்சி. பிச்சை எடுத்து உண்டு வேதாந்தம் பேசி பிழை செய்தே வாழும் வாழ்வு வேண்டேன்,
எச்செயலும் உணராது சிந்திக்காது ஆற்றுவோர் என்னை ஏழ்மை நிலை ஏற்று வாழச் சொன்னால் உச்ச அறிவின் உயர் நிலையில் வாழ்வோர் ஒப்புவரோ பிற திணிக்கும் ஈன போக்கை. இது மகரிஷியுடைய கவி ஞானம் வாழ்வுல. அதாவது மகரிஷியை பார்த்து இதே போல யாராச்சும் கேட்டிருக்கலாம் அல்லது கேட்பதற்கு முனைந்திருக்கலாம். அது மகரிஷியுடைய மனதை அவருடைய கொள்கைய பெருமளவுல பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்பை மகரிஷி தன் கொள்கையில உறுதியாக இருக்கிறதையும் இவ்வாறு வரக்கூடிய இந்த அப்ரோச்சையும் கண்டிச்சு எழுதுறாரு. அதாவது அந்த வரியை பாருங்க. எடுத்து உண்டு வேதாந்தம் பேசி பிழை செய்தே வாழும் வாழ்வு, பிச்சை எடுத்து வாழக்கூடிய வாழ்வு எனக்கு எதுக்குங்கிற. பிச்சை எடுத்து உண்டு பிழை செய்தே வாழும் வாழ்வு வேண்டேன். அப்ப யாரு அப்போ அந்த காலத்துல பட்டினத்தார் அப்படின்னா வாழ்ந்தாங்க. நீங்களும் ஒரு மகன் தானே, நீங்களும் இப்படி வாழுங்கன்னு யாராச்சும் என்னை பார்த்து சொன்னா அப்படி சொல்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னு மகரிஷி சொல்றாரு. எச்செயலும் சிந்திக்காத ஆற்றுவோர். காலங்காலமா எல்லாரும் புத்தர் முதற்கொண்டு எல்லாரும் அப்படித்தானே வாழ்ந்தாங்க. இப்ப நீங்களும் அப்படி வாழுங்க மகரிஷின்னு யாராச்சும் சொன்னா அவர்களுக்கு மகரிஷி கொடுக்கக்கூடிய டைட்டில் என்ன? எச்செயலும் சிந்திக்காது ஆற்றுவோர் என்னை ஏழ்மை நிலை ஏற்று வாழச் சொன்னால். பட்டினத்தரப்போ நீங்கள் ஏழ்மை நிலை ஏற்று வாழுங்க அப்படின்னு சொன்னா உச்ச அறிவின் உயர் நிலையில் வாழ்வோர் ஏற்பரோ பிறர் தீனிக்கும் ஈனப்போக்கை. இந்த கடைசி ஒரு வரி நமக்கு ரொம்ப கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். மகரிஷி வாயால் அப்படி ஒரு கடுமையான வார்த்தை, பிறர் தீனிக்கும் ஈனப்போக்கை ஏற்றுக்கொள்வதா அப்படின்னு மகரிஷி சொல்றாருன்னா, மகானுடைய வாழ்க்கை அன்பும் கருணையுமான வேதாத்திரி மகரிஷியுடைய வாயில இப்படி ஒரு கடுமையான ஒரு வார்த்தை கண்டிக்கக்கூடிய ஒரு வரி வந்திருக்குன்னா மகரிஷிக்கு எவ்வளவு பேர் மன உளைச்சலை கொடுத்திருப்பாங்க. அதாவது மகரிஷிக்கு மன உளைச்சல் ஆகாது, அப்படியெல்லாம் இப்படி டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இதையும் நாம எடுத்துக்கொள்ளணும். மகரிஷிக்கு இவ்வளவு சிக்கல்கள் வந்திருக்கு, பல பிரச்சனைகள் அப்ரோச்சுகளால வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம் மனதுடைய திடத்தை உறுதியை வளர்த்துக் கொள்ளணும். ஏன்னா மகரிஷி இடத்துல சொல்லுவாங்க, கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல உண்டு, ஆனா சிக்கல் இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாரு. அந்த வகையில சிக்கல் இல்லாத மனிதர் என்று பார்த்தா மகரிஷி கூட பாத்தீங்கன்னா சிக்கல் இல்லாத மனிதரே கிடையாது. அவருக்கும் சிக்கல் வந்திருக்கு. அப்படி பட்டினத்தார் மாதிரி மற்ற சித்தர்கள் மாதிரி நீங்களும் அப்படி வாழுங்கன்னு சொல்ல முனைஞ்சு இருக்கிறாங்க அல்லது நேரடியாக சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சிந்திக்காதவங்க சொல்றதை ஏற்று வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம உழைச்சி சாப்பிட்டு கௌரவமா நம்ம வாழ்றதை விட்டுட்டு ஏன் பிறர் கையில போய் ஏந்தணும்? அதான் மகரிஷி சொல்லுவாங்க, நம்ம ஒரு பெண்மணி இந்த மாதிரி துறவு யாரோ ஒருத்தருக்கு துறவு போலாங்கும் போது அப்ப நானும் வரேன். ஆனா அங்க போனோம்னா நமக்கு ஏதாச்சும் சும்மா சோறு போட மாட்டாங்க, ஏதாச்சும் வேலை செய்ய சொல்லுவாங்க. நீங்க எந்த வேலை எடுத்துக்கிறீங்க, நான் எந்த வேலை எடுத்துக்கிறேன், இப்பயே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் அவருக்கு யோசனை வந்துச்சே, நம்ம வீட்டுல கௌரவமா சாப்பிட விட்டு நாம ஏன் துறவுன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு திருந்தினாராம். சோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் உண்டு. சோ பட்டினத்தாருடைய வாழ்க்கையில அவருடைய அறிவு நிலையும் மகரிஷியுடைய அறிவு நிலையும் ஒன்றுதான். துறவிகளுடைய அறிவு நிலை உயர்வை துறவியர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில அவர்கள் பட்டினத்தாருடைய சீடரான பத்திரிகையுடைய பாடலை நிறைய இடத்துல எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷியுடைய குருவான தாயுமானவர் பட்டினத்தாரை பத்தி சொல்லியிருக்கிறார். அது அப்பயே சொன்னோம். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது. பாருங்க, பட்டினத்தாருங்கிற குருவை தாயுமானவர் குரு பாராட்டுறாரு. பட்டினத்தாருடைய சீடரான பத்திரிகையாருடைய பாடலை தாய்மானவருடைய சீடரான வேதாத்திரியரை எடுத்து பல இடங்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த வகையில மகான்களுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையை உணர்ந்து கொள்வோம். பட்டினத்தார் அப்படிங்கிற இந்த மகானுடைய பெருமையை மதிப்பை நம்ம உணர்வோம். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதாவது வாய்ப்பு இருந்தா வட சென்னையில திருவொற்றியூர் அப்படிங்கிற அந்த தலத்திற்கு செல்வோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்திலிருந்து கரெக்டா ஒரு 7 கிலோமீட்டர் தான் இந்த கோவில் வடக்க. சோ அந்த கோவிலுக்கு சென்று பட்டினத்தாருடைய சமாதியில சிறிது தவம் செய்து இந்த தலவிருஷம் எல்லாத்தையும் பார்த்து அவருடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி ஞானிகளுடைய மதிப்பை உணர்வோம். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நம் ஆகாயத்தில். துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அது ஆகாம். இவ்வளவு நேரம் நம்ம முயற்சி செஞ்சோம், ஆனாலும் இது ஓரளவு தான் தெரிந்து கொண்டோம். முழுக்க ஒரு பறவையுடைய தடத்தை இன்னொரு பறவைதான் காண முடியுமே தவிர அதுபோல மகிழ்ச்சி தான் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த ஒரு அருமையான நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த திருப்பூர் மண்டலத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன்.